அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருதியை திதி, திருவோண நட்சத்திரம் காலை 6:53 வரை, அதற்கு மேல் அவிட்ட நட்சத்திரம். சந்திராஷ்டமம் காலையில் 6:32 சாயங்காலம் 6:32 வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு உரியது, அதற்கு மேல் கடகராசிக்காரர்களுக்கு உரியது. இப்போது இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரை, 10:45 11:45 வரை, சாயங்காலம் 3:15 4:15 வரை. இன்றைக்கி அணியக்கூடிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலர். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக் கலர். சாப்பிடக்கூடியது டால், அதாவது துவரம்பருப்பு சம்பந்தப்பட்டது, சாம்பார் அல்லது டால் பருப்பு சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ நம்ம அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம், முற்பகுதியில் பிறந்தவர்கள் இசை, வாகனத்துறை, பால் பண்ணை, ஆடை அணி ஆபரணங்கள், உணவுப் பொருட்கள், சினிமாத்துறை, சர்க்கரை ஆலை போன்றவைகளாலும், பிற்பாதியில் உரியவர்கள் உருக்காலை, அதாவது ஸ்டீல் சம்பந்தப்பட்டது, இரும்பு சம்பந்தப்பட்டது, காவல்துறை, மிலிட்ரி, மெடிசன் அதாவது மருத்துவத்துறை, தளவாடச்சாலை, பொது சேவை, மின்சாரத்துறை, ரணசிகிச்சை, ரெவென்யூ அதாவது வரி வசூல் போன்றவற்றின் வகையாலும் நலம் பெறுவார்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இன்று மேசராசியில் பிறந்தவர்கள் அவங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கின்றது. நினைத்ததே எல்லாம் ஓரளவு நடைபெறுகின்றன. பெரியோர்கள் சந்திப்பு, தொழிலில் முன்னேற்றம் ஆகியவற்றில் கூட நல்ல பலனே கிடைக்கின்றது. உங்களது பேச்சு எல்லோரையும் வசீகரிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. செல்வம், செல்வாக்கு, எடுத்த காரியங்களில் வெற்றி முதலியவை கிட்டும். நல்ல ஆதாயமும் கிடைக்கின்றது. மேலதிகாரிகள் ஆதரவு இருக்கின்றது. பதவி உயர்வு, ப்ரமோஷன் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். புது வீடு, நிலம் வாங்குதல் அமையும். புத்தாடையும் புது நகைகளும் வாங்கலாம். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுகின்றன. அடுத்து மிதுன ராசி. முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களை செய்யாவிட்டால் வீணே கெட்ட பெயர் ஏற்படும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எதிர்ப்புகள் அதிகமாக இருந்து வருகின்றது. துணிவுடன் நடந்து காரியங்களை செய்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மனைவி மக்கள் உங்கள் பேச்சுக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டே நடக்கின்றார்கள். திருமண பேச்சு நடைபெறுகிறது. அடுத்து கடகராசி. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் ஆகியோரால் நன்மை உண்டாகும். மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாகவும் ஆறுதல் அளிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களால் சில காரியங்கள் கைகூடும். புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படும். டெக்ஸ்டைல்ஸு, ட்ராவல்ஸு, பேயிங் கெஸ்ட்டு போன்ற தொழில் செய்பவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகரிக்கின்றது. அப்படி பிடிவாதமாக ஒன்றை செய்யும்போது எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்துவிடும். பந்துக்களால் நன்மை உண்டாகும். விரோதிகள் செய்யும் இடையூறுகள் கூட நன்மையாகவே முடியும். அடுத்து கன்னிராசி. தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள் இது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது.
மன நிம்மதி ஏற்படுகின்றது. முதல்ல அது மெயின். செய்தொழில் வானளாக உயரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. புகழ் கூட உண்டாகின்றது. மனைவி மக்களால் நன்மை உண்டாகும். அடுத்து துளாராசி. நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கின்றன. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மையை தருகின்றன. உறவினர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களின் உதவி எப்போதும் இருந்து வருகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களையும் விரோதித்து கொள்ள நேரிடுகிறது. மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இருக்காது. சுயநலம் அதிகரிக்கிறது. கூட்டுத் தொழில் செய்தால் அதிக நன்மை ஏற்படும். அதற்கான வாய்ப்பு உண்டாகும். சந்தர்ப்பத்தை உபயோகித்து கொண்டால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடுத்து தனுசு ராசி. எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உறவினர்களிடம் விரோதம் ஏற்படும். குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவிபூர்வங்களாக இருக்க மாட்டார்கள். கடன் தொல்லை, உடல்நலக் குறைவு, மனக்கவலை ஆகியவை ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அடுத்து மகர ராசி. எடுத்த காரியங்களில் வெற்றியும் நல்ல பலனும் கிடைக்கும். பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், மக்கள் ஆகியோரால் நன்மை உண்டாகும். எதிரிகள் மறைவார்கள். கடவுள் பக்தி அதிகரிக்கும். அடுத்து சிம்மராசி. குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறுகின்றன. புது மனை, நிலம், வீடு வாங்க சந்தர்ப்பம் ஏற்பட வழிவு கிடைக்கின்றது. வழக்குகளில் வெற்றி உண்டாகின்றது. நண்பர்களால் நன்மை அதிகரிக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவில் சந்தோஷமாகவே இருக்கிறது. அடுத்து மீனராசி. உத்தியோகம் செய்பவர்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் ஏற்படும். எதிரிகள் பணிவார்கள். அவர்களால் உதவியும் நன்மையும் ஏற்படும். கூட்டு வியாபாரத்திற்கு வழி ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு மனம் நிச்சயமாகலாம். சிலருக்கு குழந்தைகள் பிறக்கலாம். புதிய தொடர்புகள் தீமை பயப்பதாய் இருக்கும். அதை விலக்கி விடுங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.